இப்போ திருவிழாக்கள் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி ஒரு 30, 40 பங்காளிங்க ஒண்ணா சேர்ந்து ஒரே இடத்துல கூடுறாங்கன்னா, அது கட்டாயமா குலதெய்வ வழிபாடுக்கா தான் இருக்கும். அது எல்லாரையும் பார்க்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம், உறவுகள மேம்படுத்திக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமா அமையுது. இந்த திருவிழாக்கள் எடுக்கிறதுக்கு பின்னணியிலும் ஏதாவது வரலாறு உண்டா? ஆமா, உண்டு. அதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய என் அன்பார்ந்த சொந்தங்களே, பங்காளி சொந்தங்களே, இதில் நம்ம போகிறதே நம்ம குலதெய்வத்துக்கு தான் போகிறோம். இதில் நான், எனது என்ற அந்த அகந்தையை அழிச்சிடணும். இதில் இந்த சுவாமிக்கு முன்னாடி நம்மளாம் ஒன்றுமே இல்லை. அப்படிங்கும்போது பல குடும்பங்களில் இந்த வரலாறு தெரியாமல் அதே மாதிரி நீ பெருசு, நான் பெருசு, நான் பெருசு, நீ பெருசுன்னு குலதெய்வத்துக்கு முன்னாடியே போய் ஒருத்தர் வரலேனாலே அழுதே அந்த சாமி. பங்காளிங்கள்லாம் அந்த சாமியை கும்பிடாமல் விட்டுட்டிங்கன்னா அது எப்படி அழும்? அப்புறம் அப்போ அந்த திருவிழா எடுக்கணும்னு எடுக்கணும். பெரியவங்க சொன்னதை செய்யணும். செஞ்சுட்டு அப்போ பாருங்கள் அவங்க குடும்பம் எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டா நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாக இருங்க, மிகப்பெரிய ட்ரில்லியனராக இருங்க, உங்கள் பங்காளியே கஷ்டப்படுறவராக இருக்கட்டும், அதெல்லாம் அவரவர் கர்ம வினையை பொறுத்து. ஆனால் அந்த சன்னிதானத்துக்கு வந்துட்டோம், அந்த கொடை எடுக்கணும், அந்த இடத்துல திருவிழா செய்யணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லிட்டாங்கன்னா அந்த நேரத்தில் உங்கள் குல வழக்கங்கள் என்னவோ, இதில் புதுசாக ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்குறதோ, புதுசாக ஒருத்தவங்கள்ட்ட போய் முறையை கேட்குறதோ பண்ணாதீங்க. இவங்களுக்குன்னு அந்த பண்பட்ட அவங்கவங்க குலசாஸ்திரம்னு உண்டுங்க. அந்த குலதெய்வத்துக்குள்ள சாஸ்திரங்கள் உண்டு. உங்கள் முறை என்னவோ, குறிகேட்டு பண்ணுவீங்கன்னா குறிகேட்டு பண்ணுங்க, உத்தரவு கேட்டு பண்ணுவீங்கன்னா உத்தரவு கேட்டு பண்ணுங்க. பெரியவங்க சொல்கிறபடி வாழணும்னா அவங்க சொல்கிறபடி கேளுங்க. இந்த இடத்துல ஒன்று சேர்ந்து நீங்கள் அந்த இது கொடையை எடுத்தால், திருவிழா செய்தால், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பங்காளிகள் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே திருவிழா தான். ஆனால் சில பேர் நீ பெருசு, நான் பெருசு, நான் தான் முன்னாடி பரிவட்டம் கட்டணும், நான் தான், எனக்கு நீ மாலை போடலை, உனக்கு மாலை போடலை, நான் இவ்வளோ காசு கொடுத்தேன், எனக்கு இப்போ இந்த நம்பரில் எழுதலை, டியூப்லைட்டில் என் பேரை நீ போடலை, இப்படியெல்லாம் சண்டை போட்டுண்டு ஒரு மிகப்பெரிய தெய்வமான குலதெய்வத்தை போய் கோச்சிப்பீங்க. அப்போ அந்த குலதெய்வம் என்ன பண்ணும்? அழுதுண்டே இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் திருவிழா எடுக்கணுமா, திருவிழா எடுங்க, சந்தோஷமாக பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியோட தன்மையே அதுக்கு தான். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், நம்ம புதுயுகம் நேயர்கள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும், சீர சிறப்புமாக இருக்கணும். அப்படிங்கும்போது இதெல்லாம் இந்த ஈகோவெல்லாம் விட்டுட்டு உங்கள் குலதெய்வத்தை சந்தோஷமாக போய் திருவிழா கொண்டாடுங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்நாளுமே திருவிழாவாக இருக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது.